திருப்பூர் சுப்பிரமணியம் சமீபத்தில் ஒரு தியேட்டர் திறப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் பேசினாங்க. அதாவது வேட்டையின் படத்தை பற்றி பேசினாங்க. வேட்டையின் திரைப்படம் ஜெயிலரை விட பெரிய வசூல் பண்ணும், ஏன்னா அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தான் அமையும் அப்படின்னு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருந்தார். வேட்டையன் ஜெயிலரோட பெருசாக இருக்கும். என்ன காரணம்னா, ஜெயிலரில் இன்னும் நான் வயசானாலும் சொல்கிற மாதிரி படையப்பால் டைலாக் சொல்கிற மாதிரி தான் அவர் இன்னும் இளமையாக தான் இருந்துட்டு இருக்காரு. பெரிய ஓப்பனிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தியேட்டர் திறப்பு விழாவில் ஃபஸ்ட் டைமாக வேட்டையின் திரைப்படத்தை தான் போடுறாங்க அப்படிங்கிறது இங்குள்ள மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அது இந்த தியேட்டரில் முதல் இடத்துல வேட்டையின் படம் போடுறது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வெற்றி படமாக இருக்கும். கூடவே தலைவரோட உடல்நிலை பற்றி ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. இப்போ சமீபத்தில் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு. ரஜினி சார் குதிரை மாதிரி விழுந்தாலும் டக்குன்னு எந்திரிப்பார், அதனால் அதெல்லாம் ஒன்றும் அவருக்கு பிரச்சனை வராது அப்படின்னு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருந்தார். அவர் உடம்பு முடியலன்னா உடனே ரெடியாகி வந்துடுவார். அவர் குதிரை மாதிரி விழுந்தாலும் உடனே எந்திரிச்சிருவார். இது தலைவரோட ரசிகர்களை ரொம்பவே உற்சாகப்படுத்தியிருக்கு. மேலும் அவர் சொன்னதிலே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா ஜெயிலரை விட வேட்டையின் மிகப்பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இத்தனை வருஷம் திரைப்படத்துறையில் அனுபவம் மிக்க ஒரு நபர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ வேட்டையின் திரைப்படம் வசூல் மலை பொழியும், தலைவரோட முந்தைய படங்களோட ரெக்கார்ட்ஸை உடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்குது.